ஃபஸ்ட் டைமாக நம்ம சைக்கிளில் வந்துட்டு முத்தூர் வரைக்கும் போயிருக்கிறோங்க. முத்தூருங்கிறது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். முட்டை கிரேவிக்கே தேவையான அளவு எண்ணெய், சோம்பு, ஸ்லைஸாக கட் பண்ண பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 8 முட்டை எடுத்துருக்குறோம். 3 தக்காளி, கல்லுப்பு, ஒரு பச்சை மிளகா போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு, கறி மசால் தூள் வந்து நிகழ்மகிழில் வாங்கிக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. வரமிளகா தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. டம்ளர் தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து மஞ்சக்கருவு தனியாக, வெள்ளைக்கருவு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறோங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உடையாமல் முட்டையை உள்ளே போடுங்க. நம்ம சைக்கிளிங்கும் போகிறனால முட்டை வந்து ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கிறோங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். நிகழ்மகிழில் இது மாதிரி ரெசிபி வீடியோ நிறையா போட போகிறோம். இது நம்ம நிகழ்மகிழோட மில்லட் சப்பாத்திங்க. நம்மளுடைய சப்பாத்திக்கு இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நிகழ்மகிழ் சப்பாத்தி மிக்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். சீடுலேயும் பண்ணுறோம், மில்லட்லேயும் பண்ணுறோம். நிகழ்மகிழில் 60 ப்ராடக்ட் இருக்குது. தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிங்க. நன்றி.